الله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமான ரமதான் மாதத்தை அடைந்து அதனுடைய முதலாவது நோன்பை நோட்கின்ற இந்த சகர் வேளையிலே நாம் உங்களோடு சில விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா அவன் கடமையாக்கிய ஒவ்வொரு கடமைகளுக்கு பின்னாலும் நுணுக்கமான நோக்கங்களை வைத்திருக்கின்றான். அந்த நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் அந்த இபாதத்துக்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் இப்போது செய்து கொண்டிருக்கின்ற இந்த ரமலான் மாதத்திலே செய்யக்கூடிய நோன்பு என்ற இந்த கடமையை பொறுத்தவரையிலே அல்லாஹ் தஆலா இந்த நோன்பினூடாக சில இலக்குகளை தீர்மானித்திருக்கிறான். இந்த இலக்குகளை நாங்கள் சரியாக அடைந்து கொள்வதுதான் இந்த ரமலானினுடைய நோக்கமே தவிர அதை விடுத்து நாங்கள் இதனை ஒரு சம்பிரதாயமாக சடங்காக மாத்திரம் ஆக்கிக்கொள்ளக்கூடாது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. எனவேதான் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு சம்பந்தமாக பேசக்கூடிய சூரத்துல் பக்ராவினுடைய வசனங்களினூடாக 3 முக்கியமான நோக்கங்களை சொல்கின்றார். அதில் ஒன்றுதான் நீங்கள் நோன்பு பிடியுங்கள், அதனூடாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா என்கின்ற ஒரு விடயத்தை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ் எம்மை பார்க்கிறான் என்ற உணர்வினூடாக அந்த உணர்வை நாங்கள் பெற்று பாவங்களை விட்டும் தவிர்ந்திருப்பது தான் இந்த தக்குவா என்கின்ற இந்த உணர்வு. இந்த தக்குவா என்ற உணர்வு யாருடைய உள்ளத்தில் வந்து விடுகிறதோ அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை இஸ்லாம் அழகாக சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் இந்த ரமலானினூடாக எங்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகின்ற மிக பிரதான இலக்காக இருப்பது இந்த தக்குவா. அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கி வைத்துவிட்டு அதனை பற்றி சொல்லுகின்ற போது இது யாருக்கு வழிகாட்டும் என்பதை தெளிவாக சொல்கின்றார். ஹுதன் லில் முத்தகீன், தக்குவா உள்ளவர்களுக்குத்தான் இந்த அல் குர்ஆனை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம், அதனூடாக நாம் அவர்களுக்கு வழிகாட்ட இருக்கிறோம் என்று சொல்கிறார். சுவர்க்கத்தை பற்றி பேசுகின்ற போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய மக்ஃபிரத் எனும் பாவ மன்னிப்பின் பக்கமும் வானங்கள் பூமியின் அளவு விசாலமாக இருக்கின்ற அல்லாஹ்வுடைய சுவர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள். இந்த சுவனம் யாருக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? உஇத்தத் லில் முத்தகீன், தக்குவா உள்ளவர்களுக்காகத்தான் அதுவும் தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு அழகான ஒரு முக்கோண தொடர்பை சொல்கிறார். ரமலான் தக்குவா உள்ளவர்களை உருவாக்க வேண்டும். உருவாக்கிய தக்குவாதாரிகளுக்கு ரமலானில் இறக்கப்பட்ட குர்ஆன் வழிகாட்ட வேண்டும். குர்ஆன் வழிகாட்டினால் தக்குவா உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிற சுவர்க்கம் எங்களுக்கு சொந்தமாகிவிடும். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையிலே நடந்த ஒரு அருமையான சம்பாஷணையிலே தக்குவாவை பற்றி சொல்கிறார்கள். தக்குவா என்றால் என்ன என்று உரையாடுகின்ற போது, தக்குவா என்பது கற்களும் முட்களும் நிறைந்த பாதையிலே நடந்து செல்லுகின்ற போது ஒரு மனிதனுடைய உணர்வு எப்படி இருக்குமோ அதுதான் தக்குவா என்று சொன்னார். கற்கள் முட்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு பாதையிலே நடந்து செல்லுகின்ற போது அந்த கற்களும் முட்களும் நம்முடைய கால்களை கிழித்து விடாமல், நம்முடைய ஆடைகளை காயப்படுத்தி விடாமல் எவ்வளவு கவனமாக நாங்கள் அதிலே நடந்து செல்வோம், அதுபோன்றுதான் பாவங்களும் அநியாயங்களும் சோதனைகளும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே அந்த பாவங்கள் அநியாயங்கள் எங்களை தொட்டு விடாமல், எங்களுடைய பாதங்கள் அதிலே பட்டு விடாமல் மிக கவனமாக நகர்ந்து செல்கின்ற அந்த உணர்வுதான் தக்குவா என்று விளக்கம் அளிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, தக்குவா என்ற இந்த உணர்வு நம்முடைய உள்ளங்களுக்குள் வந்து விடுகின்ற போது அது ஏற்படுத்தி விடுகின்ற அபரிமிதமான மாற்றங்களை பாருங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நகர்வலம் வந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு தக்குவா உள்ள ஒரு இளம் வயது பெண்ணை சந்திக்கின்றார்கள். வீட்டுக்குள் பேசிக்கொண்டிருக்கின்ற சத்தம் கலீஃபா அவர்களுடைய காதுகளில் விழுகிறது. தாயார் பால் விற்பனை செய்து கொண்டிருப்பவர் தன்னுடைய மகளை பார்த்து சொல்கிறார், மகளே, இந்த பாத்திரத்திலே சற்று தண்ணீரை கலந்து விடு, நாங்கள் விற்று அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்போது அந்த தக்குவா உள்ள அந்த பெண் சொன்ன வார்த்தைகளை பாருங்கள். தாயே,
எங்களுடைய கலீஃபா அவர்கள் இவ்வாறு கலப்படம் செய்வதை கூடாது என்று தடுத்திருக்கின்ற போது நாங்கள் எப்படி கலப்படம் செய்து விற்பனை செய்ய முடியும் என்று சொல்கிறார். அப்போது தாயார் சொல்கிறார், கலீஃபா உமர் எங்களை பார்த்து கொண்டா இருக்கிறார், அவர் எங்கோவாவது இருப்பார், நாம் இங்கே சற்று தண்ணீரை கலந்து விடுவதால் என்ன நடந்துவிடப் போகிறது என்று சொன்னபோது அந்த தக்குவா உள்ள பெண் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? இல்லை தாயே, கலீஃபா வேண்டுமானால் எங்களை பார்க்காமல் இருக்கலாம், அந்த கலீஃபாவையும் படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா எங்களை அவதானித்து கொண்டிருக்கிறானே, அவன் பார்த்து கொண்டிருக்க எப்படி நாங்கள் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னார்களே. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பெண்ணை தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதால் தன்னுடைய மகனுக்கு திருமணம் பேசிய வரலாறுகள் இருக்கின்றன. தக்குவா உள்ளவர்களை உருவாக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உணர்வு வந்து விடுகின்ற போது பாவங்கள் தானாக குறைந்து விடுகின்றது. ஒரு நோன்பாளி அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னுடைய கர்மங்களை ஆற்றுவதற்காக பணிக்கப்படுகிறார். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வின் மேலிட்டால் ஹலாலான உணவை கூட தவிர்ந்து கொள்கிறார், ஹலாலான பானங்களை தவிர்ந்து கொள்கிறார், ஹலாலான மனைவியை விட்டும் தூரமாக இருக்கிறார். ஏன்? அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வு தான். இந்த உணர்வு ஹராமுடைய விஷயத்திலும் வெளிப்பட்டு விடுமாக இருந்தால் ஹராமான விடயங்களை நாங்கள் நெருங்க மாட்டோம். இந்த பண்பை ஏற்படுத்துவது தான் இந்த ரமலானுடைய நோக்கமாக இருக்கிறது. எனவே இந்த 30 நாளும் நாங்கள் பசித்திருந்து தாகித்திருந்து வெறுமனே பாவங்களோடு இருப்பதை விடுத்து எங்களுடைய உள்ளம் நோன்பு நோக்க வேண்டும், எங்களுடைய உடல் நோன்பு நோக்க வேண்டும், எங்களுடைய வயிறும் நோன்பு நோக்க வேண்டும். ஒட்டுமொத்த எங்களுடைய உடல் உள்ளம் உறுப்புகள் அனைத்தும் சேர்ந்து நோக்கின்ற அந்த நோன்புதான் உண்மையான தக்குவாதாரிகளை உருவாக்கும். எனவே இந்த ரமலானுடைய மாதத்திலே நானும் நீங்களும் அதிகமான நோன்புகளை நோட்பது மாத்திரமல்லாமல் குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, உண்மையான அந்த தக்குவா என்கின்ற உணர்வை எங்களுடைய உள்ளங்களுக்குள் வளர்ப்பதனூடாக நாங்கள் ரய்யான் என்ற சுவனவாயிலினூடாக சுவனத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பண்பான ரமலான் வந்ததே, உணர்வீரே மாந்தரே, அருளோனின் ரஹ்மத் வேண்டியே தொழுவீரே மாந்தரே. பதிகெட்ட மாந்தரே, ரமலான் மாதம் வந்ததே, ஓயாது வணங்கும் காலம் இது உணர்ந்து கொள்வீரே. பதிகெட்ட ரமலான் மாதம் வந்ததே, ஓயாது வணங்கும் காலம் இது உணர்ந்து கொள்வீரே. புவி மீது தினம் பாவிகளாய் வாழ்ந்து விட்டு நாம் மறுமையில் இறைவன் முன்னால் நின்று என்ன செய்வது? சங்கை ரமலான் வந்ததையே கண்டு கொள்ளாமல் வாழ்ந்தோமெனில் மறுமை வாழ்வு என்ன ஆவது? பாதாள குழியாகும் அந்த நரக குழியிலே வாழ்ந்தோமெனில் எந்த நிலைமை என்னாவது? அதனாலே மறுமை வாழ்வை எண்ணி வாழ வேண்டுமே, அதனாலே மறுமை வாழ்வை எண்ணி வாழ வேண்டுமே. சங்கை மிகுந்த மாதம் இதை மதிக்க வேண்டுமே. பணிவோடு இறைவன் அருளை வேண்டி நன்றி கூறுவோம். இவ்வருடம் ரமலான் நோன்பு நோக்க ஆயுள் தந்தவன், இம்மோடு கடந்த ரமலானிலே ஒன்றாய் வாழ்ந்தவர், இம்மோடு கடந்த ரமலானிலே ஒன்றாய் வாழ்ந்தவர் இன்று இல்லை, எம்மை விட்டு மரணித்தார்களே. ஆனாலும் எமக்கு வாழ்வு தந்த கருணையாளனே, பாவக்கரைகள் போக்கிவிட வாய்ப்பு தந்தவன், மேலான ரையன் வாயினிலால் கடக்க சொல்வனே, மேலான ரையன் வாயினிலால் கடக்க செய்வனே. உயிரோடு வாழும் காலம் என்று நோன்பு நோற்பதும், இரவோடு கண்கள் மூழ்கி நின்று வணங்கிட வேண்டும்.
இரவோடு கண்கள் முறித்து நின்று வணங்கிட வேண்டும். மேலான அன்பு சோதரரே உணர்ந்து கொள்வீரே, சங்கை மிகுந்த ரமலானை மதித்திடுவோமே. மேன்மை மிகுந்த மாதம் இதை மதிக்க வேண்டுமே. மேலான ரையன் வாயினால் கடக்க செய்வனே, உயிரோடு வாழும் காலம் எல்லாம் நோன்பு நோற்பதும், உயிரோடு வாழும் காலம் எல்லாம் நோன்பு நோற்பதும். இனிய மாந்தரே, இனிய மாந்தரே, இனிய மாந்தரே, இனிய மாந்தரே.